தீர்வுகள் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இப்போ எங்க தீர்வு விட்டுருங்க. இன்றியமா நாங்க ஒரு தீர்வு கொடுக்குறோம்ல. நாங்க அந்த தீர்வுகளுக்காக தான் நாங்க ஆட்சி அமைச்சாலும் நாங்க போராடுவோம். எங்களுக்கு பாராளுமன்றத்திலயும் ஒரு குரல் ஒரு வலுவான குரல் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு இத பேச முடியுமாங்கிறத நாங்க செய்வோம். ஏன்னா, மாநில பட்டியலுக்கு திரும்புவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும், நீண்ட காலங்கள் ஆகும்ங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு திமுக ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நீங்க ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு குழு போட்டாங்கல்ல. டேட்டா எடுத்தாங்கல்ல. அந்த டேட்டா வச்சு என்ன பண்றாங்க இவங்க? இல்ல எதற்காக அந்த டேட்டா எடுத்தாங்க? நீங்க நிச்சயமாக சட்ட போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் வரும். சட்ட போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் வரும்பொழுது நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இன்னைக்கு போகாம இருக்காங்க? அந்த டேட்டா எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு பக்கம் ஆளுநர் வந்து இது வந்து காக்க வச்சுட்டாரு. இது பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சும்மா போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேற. நீங்க அதுல உச்சநீதிமன்றம் எவ்வளவு தலையிட முடியுங்கிறது வேற டிபேட். அதையுமே செய்யணும். இன்னொரு பக்கம் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2013 அல்டமஸ் கபீர் பெஞ்ச் என்ன சொன்னுச்சு? நீட் என்பது கிராமப்புற மாணவர்களுக்கும் நீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் எதிரானது முரணானதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாரா இல்லையா? அதுக்கப்புறம் நீட் இல்லாம இருந்துச்சா இல்லையா?